ஹலோ எவ்ரிவான், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு vlog தான். மிட் நைட்டில் ஒரு vlog பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கோம் அப்படின்றதுனால சகர் டைம் வரைக்கும் முழிச்சிருந்து நம்ம சாப்பிட்லாம், புளியாந்தோப்பு பிரியாணி சாப்பிட்லான்றது பிளானு. ஸோ அதுக்கிடையில் நிறைய டைம் இருந்தது அப்படின்றதுனால சரி பிலால் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம புளியாந்தோப்பு போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் இப்போ பிளான் பண்ணி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இது மவுண்ட் ரோட்டில் இருக்க பிலாலுக்கு ஆப்போசிட்டு. ஸோ பிலாலில் வந்துட்டு 2 பேர் மட்டும்தான் நாங்கள் டீ குடிப்போம். டீ வாங்கிட்டு பன்னு அதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம், ரோஸ் மில்க்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் வந்தது 1-1:30 இருக்கும். இடையில வரும்போதே ஒரு போலீஸ்கிட்டலாம் மாட்டியாச்சு. ஸோ தப்பிச்சு அப்படி இப்படின்னு நாங்கள் ஓடி வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த டைமிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1:30 இருக்கும். இங்கேயே நாங்கள் ஒரு 2:30 போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு மணி நேரம் இங்கே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் இந்த மிட் நைட்டில் கூட. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இது பிலாலோட ஆப்போசிட் ரோடு. இங்கே வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. பட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஒரு கடையும் அங்கே இல்லை. ஃபுல்லாகவே கடை எல்லாமே ரஷ்ஷாக இருந்துச்சு. என்னென்ன விற்குதுன்னு கூட சரியாக தெரியல. ஃபுல்லாகவே கூட்டமாக இருந்தது அப்படின்றதுனால ஒரு சைக்கிளில் குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்கிட்டோம். சூப்பராக தான் இருந்துச்சு. பழைய மெமரிஸ் நம்ம ஸ்ட்ரீட் கிட்டலாம் கொண்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி. இதில் வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நாங்கள் சாக்லேட் வாங்கினோம். 2 மட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்றது நான் ஒரு வீடியோ கிளிப் மாதிரி எடுத்திருக்கேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது ஒன்றே வந்து 60 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ இது மேலே அழகாக சாக்லேட்லாம் போட்டு கொடுத்தாங்க. 2 மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் புளியாந்தோப்பு பிரியாணி கடைக்கு போயாச்சு. அங்கே வந்து நாங்கள் எந்த கடை நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் பிரியாணியை வாங்கணும். இதுதான் அந்த சாம்பிள். ஸோ ஒரு கடையில் சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். அந்தளவுக்கு பிடிக்கல. அதனால் அந்த சாம்பிள் பிரியாணி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டோமே அப்படின்றதுக்காக 2 பிரியாணி வாங்கிக்கிட்டோம். இதுதான் அந்த கடை. ஸோ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கடை இருந்துச்சு. ஐ திங்க் அந்த கடை நேம் எனக்கு சரியாக தெரியல. மேபி நான் போர்டு பார்த்தே சொல்கிறேன். ஸோ இந்த கடையில் வந்துட்டு 2 இருக்குது. பழைய கடை இருக்குது, புது கடை இருக்குது. சார்மினார் கடை பேர். இப்போ நான் போர்டு பார்த்து தான் சொல்கிறேனே. இந்த கடையில் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இங்கே சாப்பிடல, வாங்கிக்கிட்டோம். இங்கே 2 பார்சல் வாங்கிக்கிட்டோம், அங்கே 2 பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம். கரெக்டாக சகர் டைம் போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தொழுகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த நாளே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நல்லபடியாக சகருக்கு சாப்பிட்டு முடிச்சு ப்ரேயரும் முடிச்சிட்டோம். ஓகே, இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.